have 7 minutes. You have 7 minutes. 12 minutes, no? No, 7 minutes. சபைக்கு தலைமை தாங்கும் கௌரவ உறுப்பினர் அவர்களே, இன்றைய 2019 ஏப்ரல் 21 உலக பயங்கரவாத குண்டு தாக்குதல் நமது நாட்டிலே இடம்பெற்றது. நாட்டிலே கொழும்பு மாவட்டத்திலே நீர்கொழும்பிலே நான் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மட்டக்களப்பு மாவட்டத்திலும் இந்த பயங்கரவாத தாக்குதல் இடம்பெற்றது. வெள்ளிக்கிழமை இயேசு கிறிஸ்துவினுடைய அதாவது மக்களுக்காக பாவத்துக்காக அவர் தன்னுடைய உயிரை சிலுவையிலே அவர் தியாகம் பண்ணும்போது தனக்கு அநீதி விளைவித்தவர்களை பார்த்து, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று தனக்கு தீங்கு விளைவித்தவர்களே அவர் சிலுவையில் வைத்து மன்னித்தார். அவ்வாறான போதனைகளை கற்றுக்கொண்டு உன்னை போல் பிறனேசு, ஒரு கணத்தில் அறைந்தால் மறுகணத்தை திருப்பி கொடு என்ற அந்த போதனைகளை நேசித்து ஏப்ரல் 21 உயிர்த்த ஞாயிறு அன்று அந்த உயிர்த்த ஞாயிறை கொண்டாடுவதற்காக குடும்பமாக சிறு பிள்ளைகள் தொடக்கம் பெரியோர்கள் வரை ஆலயத்துக்கு சென்ற வேளையிலே இந்த மிலேச்சத்தனமான பயங்கரவாத தாக்குதல் இடம்பெற்றது. அதிலே சுமார் 300க்கும் மேற்பட்டவர்கள் அந்த இடத்திலே பலிக்கடாக்கலாக்கப்பட்டார்கள். 500க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தார்கள். பலர் படுகாயமடைந்து வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டு சில தினங்களுக்கு பின்பு அவர்கள் பரிதாபமாக உயிரிழந்தார்கள். இவ்வாறான ஒரு சூழல் உண்மையிலே தெரிந்திருந்தும் தடுக்கப்படாமல் இந்த நாட்டிலே நடந்திருக்கின்றது. குறிப்பாக தேசிய பாதுகாப்பு தொடர்பாக கடந்த அரசாங்கம் சரியான அக்கறையை கொண்டிருக்கவில்லை. சஹரான் என்பவர் அவருடைய பேச்சுக்கள் கடுமையான மதவாத பேச்சுக்கள், அந்த பேச்சுக்களுக்கு உரமூட்டுவதாகத்தான் கடந்த காலத்திலே 2015 16 17 18களில் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் நடவடிக்கைகளும் இருந்தது. இதே பாராளுமன்றத்திலே பேசப்பட்ட பேச்சுக்கள், குறிப்பாக வடகிழக்கு இணைத்தால் இரத்த ஆறு ஓடும் என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இஸ்புல்லா அவர்கள் பேசினார். ஆக இந்த இரத்த ஆறு கடந்த ஏப்ரல் 21 ஓடியது. உண்மையிலே இவ்வாறான முஸ்லிம் இளைஞர்கள் ஆயுதம் தூக்கி போராடுவார்கள், இரத்த ஆறு ஓடும். இவ்வாறான ஒரு சில கடுமையான இரவாத போக்கு கொண்ட அரசியல்வாதிகளாலும் இவ்வாறான சஹரான் போன்றவர்கள் உருவாக்கப்பட்டார்கள். இந்த சஹரான் போன்றவருடைய நடவடிக்கைகளினால் பலிக்கடாக்கலாக்கப்பட்டது அரசியல்வாதிகளோ அவர்கள் சார்ந்த குடும்பங்கள் அல்ல, சாதாரண அப்பாவி மக்கள் உயிர்த்த ஞாயிறை கொண்டாடுவதற்காக சென்ற பொழுது அவர்கள் அங்கே பலிக்கடாக்கலாக்கப்பட்டார்கள். உண்மையிலே இந்த தாக்குதல் தொடர்பாக என்னுடைய மாவட்டத்திலே சுமார் 72க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்து 31 பேர் அந்த இடத்திலே உயிரிழந்தார்கள். அது மாத்திரமல்ல, இந்த தாக்குதல் தொடர்பாக இந்த சஹரா என்பவர் யார், இவருடைய பின்னணி என்ன, இவர் எவ்வாறான விடயத்தை மேற்கொள்ள போகிறார் என்ற விடயம் ஏற்கனவே பல தரப்புக்கும் தெரிந்திருந்தும் தடுக்கப்படவில்லை. அதை கூட அந்த நேரத்திலே பாராளுமன்றத்தில் வந்து பெருமையாக பேசிய தற்போதைய எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள். என்னுடைய தகப்பனார் சொன்னார், இவ்வாறு ஒரு சம்பவம் நடக்க போகிறது, இவ்வாறான ஒரு இழப்பு நடக்க போகிறது என்று. ஆனால் சாதாரண மக்களுக்கு அது அறிவிக்கப்படவில்லை. சில பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு பிரிவினர்கள் கூட தெரிந்திருந்தும் அது வெளிப்படுத்தப்படவில்லை. அது மாத்திரமல்ல, இந்த சஹரான் அவர்களுடைய தாக்குதல் என்பது முன்கூட்டியே அதற்கான ஒத்திகை முயற்சி காத்தாங்குடி அண்டிய பிரதேசத்திலே அதற்கான ஒத்திகை முயற்சியில் கூட சில ஏப்ரல் 22க்கு முன்பு இடம்பெற்றிருக்கின்றன. அதற்கான பயிற்சி முகாம் அங்கே காணப்பட்டிருக்கின்றன. அந்த பயிற்சி முகாமுக்குரிய இடங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு அங்கு அந்த தாக்குதலுக்குரிய ஒத்திகை செய்யப்பட்டு அந்த குண்டு அங்கே வெடிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக அங்கிருந்த மக்கள் காத்தாங்குடி போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு செய்தும் எந்த விதமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை. போலீசாருக்கு தெரிந்திருந்தது, அப்போது இருந்த புலனாய்வு பிரிவினருக்கு தெரிந்திருந்தது. டிஏடி என்றார்கள், சிஏடி என்றார்கள், என்ஐபி என்றார்கள். ஆனால் அந்த தாக்குதல் நடக்கும் என்று முன்கூட்டியே தெரிந்திருந்தது. அங்கே ஒத்திகை செய்யப்பட்டது, குண்டு வெடிக்க வைத்து ஒத்திகை பார்க்கப்பட்டது. ஆனால் எதுவுமே தடுத்து நிறுத்தப்படவில்லை. தெரிந்திருந்தும்
அது தடுக்கப்படாதான் ஏப்ரல் 21 குண்டுவெடிப்பு இடம்பெற்றது. ஆகவே இவ்வாறான கடும் போக்குவாதிகளை தங்களுடைய பேச்சுக்களால் தங்களுடைய நடவடிக்கைகளால் உருவாக்கி கொண்டிருப்பவர்கள் இன்னும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். இதனாலே உண்மையிலே நான் ஏற்கனவே சொல்வது போல சாதாரண மக்களே பாதிக்கப்படுகின்றார்கள். இன்னும் உண்மையிலே இந்த சம்பவத்தோடு பேசப்படுகின்றவர்கள் இன்னும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். ஆகவே இது தொடர்பான உரிய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இந்த இடத்துல நான் உண்மையிலே விசேடமாக நன்றி கூற வேண்டும் கத்தோலிக்க ஆண்டகை மல்கம் ரஞ்சித் அவர்களுக்கு, கத்தோலிக்க ஃபாதர்ஸ்மார்களுக்கு, அது மாத்திரமல்ல கிறிஸ்தவ போதகருமார் பாஸ்டர்ஸ்மாருக்கு நான் விசேடமாக நன்றி கூறுகிறேன். காரணம், இந்த தாக்கல் இடம்பெற்ற பிற்பாடு அவர்கள் ஒரு இன ரீதியான ஒரு மத ரீதியான ஒரு விரிசலை ஏற்படுத்தும் வகையிலே எந்த கருத்துக்களையும் தெரிவிக்காமல் கிறிஸ்தவ மக்களை அவர்கள் அமைதி காக்குமாறு, அவர்களை சபைகளிலே அதாவது தேவ ஆலயங்களிலே வேண்டுதல்களிலே ஈடுபடுமாறு அவர்கள் பணித்திருந்தார்கள். எந்த விதமான ஒரு வன்முறைக்கும் நீங்கள் செல்லக்கூடாது, எந்த விதமான வன்முறையில் ஈடுபடக்கூடாது என்பதிலே கத்தோலிக்க மதகுருமாறு, அதே நேரத்திலே கிறிஸ்தவ போதகர்களும் சபைகளிலே மிகவும் கவனமாக இருந்தார்கள். அதனால் அவர்களுக்கு நான் விசேடமாக நன்றி கூறுகிறேன். இந்த நாடு ஒரு மதவாத பிரச்சனைக்குள் செல்லாமல் அவ்வாறு அவர்கள் மிகவும் சிறப்பாக புனித வேதாகமத்தின்படி அந்த இயேசு கிறிஸ்துவின் போதனையின்படி அந்த கிறிஸ்தவ மக்களை அவர்கள் வழிநடத்தி இருந்தார்கள். ஆகவே இவ்வாறான சம்பவங்களிலே இன்று பாதிக்கப்பட்டிருக்கின்ற பல்வேறு வகையான இழப்புகளை சந்தித்து நிற்கின்ற இந்த மக்களுக்குரிய நீதி நியாயம் கிடைக்கப்பட வேண்டும். இந்த ஆணைக்குழுவினுடைய விடயங்கள், இங்கு முன்மொழியப்பட்டிருக்கின்ற விடயங்கள் வெறுமனவே பேச்சளவில் இல்லாமல் உடனடியாக அவை நடைமுறைப்படுத்தப்பட்டு குற்றமிழைத்தவர் யாராக இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும், எந்த பதவியில் இருந்தாலும் அவர் சட்டத்தில் நிறுத்தப்பட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே கூறி வாய்ப்புக்கு நன்றி.